நீங்கள் நல்ல தியானம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலை சிறந்த யோகி கிட்ட தாங்க கூட்டிகிட்டு போகும். அவன் சமாதியில் இருக்கிறவன் கூட பெரிய சாபம் பெற்று உட்காந்துருக்கான் பாரு, அவன்கிட்ட கூட்டிகிட்டு போவார். அவன்கிட்ட கூட்டிகிட்டு போவாதுங்க. இதுதான் இதோடைய ரகசியம் என்பது இதுதான். நான் அறிந்தவன், நான் பார்த்த எத்தனையோ ஜீவசமாதிகள், எத்தனையோ மலைகள், குகைகளுக்கெல்லாம் அந்த ப்ராப்பரா யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கிட்ட கொண்டு சேர்த்துச்சு. யாருக்கிட்ட போகக்கூடாதோ அவங்க கிட்டலாம் என்னை கூட்டிட்டு போய் சேர்க்கல. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். அப்ப அந்த இயற்கையாகவே உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுரும். அப்ப அது ஒரு புரிதலை, அது ஒரு தெளிவு வடிவத்தை அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கும். நீங்க தியானம் பண்ணி தன்னையே மறந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள உள்ள போயிடுறீங்க, ஆள் நிலையில போயிடுறீங்க. திருப்பி நீங்க விழிச்சு வரும்போது அதுக்கப்புறம் நீங்க இயல்பாக வந்து வேலை செய்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உள் உணர்வுக்குள்ள அடுத்தடுத்த செயல்களை அது உணர்த்தும். அது ஒரு செயல் வடிவமா அது கிடைக்கும். ஆரம்ப நிலையிலே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆசன வாயு எப்ப விழிக்கும், இந்த இதய பகுதிக்குள்ள எப்ப மாற்றம் நடக்கும், தலையில எப்ப மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. எப்பயுமே தியானத்துக்குள்ள இந்த இடத்துல மாற்றம் நடக்கும், அந்த இடத்துல மாற்றம் நடக்குங்கிறத ஒரு தனி மனிதன் கவனிக்கவே கூடாது, அதை கேர் பண்ணவே கூடாது. என்னைக்கெல்லாம் ஒரு தனி மனிதன் அது மேல ஆசையோ ஒரு மோகமோ கொள்ளாம போறானோ அன்னையெல்லாம் அதால அவன் பெரிய பயனடைய போகிறாங்கிறது உண்மையான அர்த்தம். அது மேல அது ஒரு வேலை செஞ்சு கொடுக்கற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு செயல் வடிவத்தை பேசுறதுக்கு எங்க ரொம்ப பயமா இருக்குன்னா, நம்ம ஒரு வடிவத்தை பெருசா எடுத்து அதை டீட்டெயில் பண்ணி ரொம்ப டீட்டெயிலா பேசாம இருக்கிறதுக்கு காரணமே அவங்க அதை தான் நோக்கி சென்டர் பாயிண்ட் பண்ணி அது எப்போ விழிக்கும், அது எப்போ நமக்கு நடக்கும், அந்த மாதிரி வடிவத்தை நான் எப்போ மாறுவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்க அதிகமான காணொளிகள் பகிரப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானத்துக்குள்ள ஒரு பரவசத்தை ஏற்படுத்துறதுக்கான சில குறியீடு வார்த்தைகள் இருக்கு, சில உடல் சம்பந்தமான சில செயல் வடிவங்கள் இருக்கு. அந்த வடிவத்தை கொஞ்சம் பேச தொடங்கும் போதோ, படிச்சுட்டு அவங்க தேரியை படிச்சுட்டு சொல்ல தொடங்கும் போதோ, அந்த மாதிரி வீடியோலாம் அதிக மக்கள் பார்க்கப்படுறாங்க, அதிக மக்கள் பகிரப்படுறாங்க. அப்ப நீங்க நிறைய வீடியோலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அந்த தலைப்பு முக்கியமாக வச்சு பார்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்குள்ள பேசப்பட்டிருக்க அந்த உயர்ந்த செயல் பேசணும்னா, ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்தா இப்படிலாம் நடக்குமோ, அப்ப என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் நடந்திருக்கு, அப்ப எனக்கும் அந்த ஆசன வாயில் அது விழிச்சிருக்குமோ, இப்ப எனக்கும் இதே பகுதியில் இப்படி ஒன்று ஆயிருக்குமோ, எனக்கும் நெற்றி போட்டில் இப்படி ஆயிருக்குமோ, எனக்கும் பின்மண்டையில் இப்படி ஆயிருக்குமோ அப்படிங்கிற அவங்க ரெண்டையும் ஒப்பீடு பண்ணி அதுல ஒரு சிலகாயுதம் அடைஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கோ அந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ எங்க இருக்குன்னு தேட தொடங்குறாங்க. இது இப்படி இல்லைங்கிறத அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, ஒரு விதமான ஒரு யோகியாகப்பட்டவன் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமாற்றக்கூடாது, தியானத்தில் ஏமாந்து போகக்கூடாது. தியானத்துக்குள்ள இருக்கின்ற பெரிய வடிவம் எது என்று கேட்டால், அது ஒரு மேம்பட்ட நிலைக்குள்ள ஒருத்தன் போற வரைக்கும் அவன் இவ்வளவுதான், இது கிடைச்சிருச்சு, இது நம்ம அடைஞ்சிட்டோம், இதை பெற்றுட்டோம் அப்படிங்கிறது தியானத்துல இல்லை. தியானத்தில் பெற வேண்டிய விஷயத்த ஒரு நல்ல மாணவனாக இருக்கிறவன் அவன் பாட்டில் இருந்தான்னா, இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த உலகத்தை எங்க கூட்டிட்டு போகணுமோ அவன் அங்கங்கெல்லாம் கூட்டிட்டு போகும். அவன் பேர் செயலை அனுபவிப்பான். அவன் எதிர்பார்க்கிற ஒரு நகரத்துக்குள்ளேயே நிற்கப்படுகிறான். அவன் ஒரு செயல் வடிவத்தை பார்த்துட்டு ஒரு இடத்துல தேங்கப்படுகிறான், ஒரு இடத்துக்குள்ள அவன் நின்று போயிடுறான். இதோட அழகான இடம், இதோட பரவசமான இடம், இதோட வேற ஒரு வடிவத்துக்குள்ள இடமெல்லாம் ஒவ்வொரு தியானம் பண்ணுகிற ஒரு மாணவனும் மாணவியும் பார்க்கணும். ஆனா அந்த இடத்துக்கு ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ போக மாட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள நின்னுறாங்க. உடல்ல தியானம் பழகிற அத்தனை பேருக்கும் 3 மாதத்துக்குள்ளேயே உடல் பருவ மாற்றம் அடையும், உடல்ல நரம்புகள் விழிப்படையும், அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அனுபவம் ஏற்படும். ஒரு தியானத்துக்குள்ள ஒரு செயல் அவங்களுக்கு நடக்கும். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா 30லேருந்து 35 அனுபவங்களை சின்ன சின்ன குட்டியாக ஒவ்வொரு நாளும் தியானத்தில் நடந்த ஒரு செயலை வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு யோகியாகப்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னால், லட்சக்கணக்கான அனுபவங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். நீங்க 34 அனுபவத்தை வச்சிருக்கிறீங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு தவத்துலன்னா, நான் லட்ச அனுபவத்தை பார்த்திருக்கிறேன், ஆனா கடைசியாக அந்த லட்ச அனுபவத்துக்கும் எனக்கு தீர்வு இது இப்படித்தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக
ஒரு பேர் அனுபவத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த லட்சத்துக்கும் எனக்கு விடை கிடைத்தது, பதில் கிடைத்தது. அப்ப அந்த லட்சத்தையும் நான் கடந்து அதுக்கு விடை தெரியாதனாலதான் கடக்க முடிஞ்சிச்சு. அந்த லட்சத்துக்கும் ஒண்ணுக்கு எனக்கு விடை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் பாயாசத்தை குடிச்சிட்டு படுத்து தூங்கியிருப்பேன். நான் ஏமாந்து போயிருப்பேன். நான் தியானத்துக்குள்ள அசந்து போயிருப்பேன், சோர்ந்து போயிருப்பேன். தியானத்துக்குள் மகிழ்ச்சி, சோர்வு, அந்த மாதிரி அப்படியே ஒரு தன்னை வருத்து, இதெல்லாம் அடையவே கூடாது. ஒரு மாணவனுக்கு பல்வேறுபட்ட முறைகள் உடல் பருவமாற்ற அடை. ஒரு மாணவன் உடலை பருவமாற்ற அடைய வைக்கிறது உட்கார்ந்த இடத்துலங்கிறது தான் பெரிய தியானத்தில் இருக்கிற பெரிய செயல். அப்ப அந்த பருவ மாற்றங்கள்ல பல்வேறுபட்ட லேயர்ஸாக பல்வேறுபட்ட காட்சிகள், பல்வேறுபட்ட அற்புதங்கள் உடலுக்குள்ள நடக்கக்கூடிய செயல் வடிவத்தை இருக்கும். ஒரு மாணவன் தியானத்துல பார்க்குற அற்புதத்தை வெளியில விவாதிச்சா அது வேடிக்கையா இருக்கும், அது நகைப்புவா இருக்கும், அது சொன்னா புரியாது. அவ்வளவு பெரிய அதிசயத்தை பொக்கிஷமாக வைத்திருப்பான். எதற்கு பொக்கிஷமாக வைத்திருப்பான்னா, அதுதான் நான் சொன்னேன்ல, ஒரு யோகி 1,00,000 அனுபவங்களை வச்சிருந்தார். அந்த மாதிரி அந்த 1,00,000 அனுபவமும் பெரிய ஒரு நாள் அதுக்கு அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் அது எல்லாமே நாளை ஒரு பெரிய செயல் வடிவமாக, புத்தகங்களாக, எழுத்துக்களாக, தத்துவங்களாக, உண்மை தத்துவமாக அது மாற தொடங்குது. ஒவ்வொரு யோகியோடைய வாழ்க்கை வரலாறுலையும் டீட்டெயிலாக உடல்ல கட்ட விரல்ல ஆரம்பித்து உச்சி முடி வரையும் எழுதியிருக்கிற யோகிகள்லாம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தியானத்தில் பார்த்த, உடல்ல பார்த்த அற்புதத்தையும், உடல் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸையும் ஒவ்வொரு யோகியும் எழுத முற்பட்டிருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் அதோடைய உரையாடல்களும், அதோடைய அர்த்தமும், அதோடைய செயல் வடிவம் என்னன்னா, ஃபியூர் கடக்கணும். அந்த கடந்தாதான் ஒரு ஆறை நீங்க கடந்தோடனே யாராவது அந்த கரையில் நிற்கிற 10 நண்பர்கள் உங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆறை நான் கடக்கிறதுக்கு எப்படியெல்லாம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை சந்திச்சேன்னு அங்கேயே நீங்க சொல்லிடுறீங்க. ஒரு யோகி ஆகப்பட்டவன் என்ன சொல்றான்னா, பல ஆயிரம் ஆறுகளை நீங்க கடந்து வா, நீ அங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உன் அனுபவம் பெற்றோன்ன ஏதோ ஒரு பல நாடுகள்ல இருந்து உன் முன்னாடி உட்காந்துக்குவோம். அப்ப நீ அந்த அனுபவத்தை ஷேர் செய். நீயே விரும்பவில்லை என்றாலும் உன்னை மக்கள் விட மாட்டார்கள். ஏன்னா நீ பிரகாசமாக மாறிவிட்டால், ஜோதியாக மாறிவிட்டால், நிலவாக மாறிட்டா, சூரியனா மாறிட்டா, உன்னை ஈ காக்கா குருவிங்கிற தாண்டி ஒவ்வொரு மனிதனும் உன் பின்னால் வருவான். ஏன்னா உன்னுடைய உயிர் சக்தி அதை ஈர்த்து கொள்ளும், வர வைக்கும். அப்ப உன்னுடைய அனுபவத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பை அங்க உருவாக்கு, அங்க பேசுறதுக்கான களம் உனக்கு வரும். அப்ப அது எல்லாமே வரலாறு, அது எல்லாமே மாணவர்களுக்கு அவர்கள் கலையை கற்றுக்கொள்வதற்கும், அவர்கள் அது போல ஒரு அனுபவத்தை பெறறதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. இப்படித்தான் தியான வடிவத்தில் ஆரம்ப நிலையிலேயே ஒரு மனிதன் தன்னுடைய சின்ன சின்ன அனுபவத்தை ஒரு 4 குரூப்பை வச்சுக்கிட்டு ஒரு 2-3 காப்பியை குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து சோளப்பொரிய தின்னு பேசி தீர்த்தர்றான். அடுத்த வகுப்புக்கு போறத அதே மாதிரி உட்காந்து இந்த மாதிரி நடந்துச்சு, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பறந்து என் தலையில கையை வச்சாரு, என் தோளில் ஒருத்தர் தட்டிட்டு போனாரு. இந்த மாதிரி செயல் வடிவத்தை அவர்கள் சொல்லி சொல்லி ஒரு 4-5 பேருக்குள்ள அவர் பகிர்ந்து கொண்டு ஒரு சந்தோஷமாக போறார்கள். இதெல்லாம் அப்படி பகிர்வதற்கோ சந்தோஷம் அடைவதற்கோ அங்க ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் இதெல்லாம் சந்தோஷம் இல்லை. ஒரு தியானத்துக்குள்ள நிறைய தொலைவுகள் போக வேணும். அதனாலதான் சொல்கிறது, இந்த ஆசனவாய் ஒரு மனிதனை மிக நுட்பமாக எடுத்துட்டு போகும். சமயத்துல நிறைய பேர்களுக்கு அந்த ஆசன வாய்கள் கொஞ்சம் தாமதமாக விழிக்கும், தாமதமாக வரும். பல ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்கு கூட விழிக்கலாம். ஆனால் அது விழிச்சிருச்சுன்னா ரொம்ப ப்ராப்பரா வேலை செய்யும். அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு கசிவுகள் வந்து கொண்டே இருக்கும், ஒரு பேர ஆற்றல் வந்து கொண்டே ஒரு செயல் வடிவம் இருக்கும். எப்படி அமிர்தம் மேலிருந்து சொட்ட ஆரம்பித்து விட்டால் அது நிற்காது. அதோடைய அளவு இன்க்ரீஸ் எப்படி ஆகும்னா, தியானம் பண்ண 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 ஒருத்தனுக்கு தலைகள்ல இருந்து அந்த கீழிருந்து ஆசன வாயிலிருந்து அந்த வெப்பசலனங்கள் மேலே போகும்போது, அந்த மேலே போய் அந்த பிடரியிலிருந்து ஒரு வேலையை அவங்க நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அமிர்தம் வலிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும். இந்த வெப்பத்தோட சலனம் மேலே போக போக என்ன ஆகும்னா, ஒரு பைப்பில் எப்படி தண்ணி திறந்து விட்டா பாத்திரம் நம்பி வலிகிறது, அந்த மாதிரி தலைகளையே அமிர்தம் வலிஞ்சு விடும்போது அங்கே நமக்குள்ள வாயுக்குள்ள இருக்கின்ற மேலே இருக்கிற அந்த அந்த செயல் வடிவத்துக்குள்ள
அமிர்தம் வந்து அதிகமாக அந்த எண்ணெய் பசையோடு இறங்க தொடங்கும், அந்த வடிவம் இறங்கும். அப்ப தியானம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த அதோடைய இன்க்ரீஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்ப தியானம் நார்மலா பண்ணாம நம்ம போய்கிட்டு இருக்கும்போது அப்பயும் அது தன்மை நிற்காது, அது வந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் இந்த கீழே இருக்கிற ஆசன வாயில் இருக்கிற பெரிய வேலைகள் நடக்கும்போது பெரும் பணியா இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பெரிய செயல் வடிவமா இதய பகுதிக்குள்ள அந்த நரம்பு ஒன்று ஒடுங்க தொடங்கும் போது அவன் முற்றிலுமாக எண்ணத்திலிருந்து விடுபடுறான். அவன் எண்ணத்திலிருந்து இந்த உடல்ல விடுபடுறதுக்கான ஒரு பெரிய இடம் எங்கன்னா இந்த மனம், இந்த இதய பகுதியில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடம், அந்த நரம்பு வந்து எப்படி ஒரு சமாதி நிலைக்கு இருக்கிற மாதிரி அந்த எண்ணத்தை ஒடுக்குவதற்கு ஒரு நரம்பு அதுவாக அது ஒடுங்கும். அது இயற்கையாக அது நிகழும். அங்க நிகழும் போது அவன் என்ன பண்றான்னா, அந்த மனம் தீவிரமாக அவனுக்கு வேலை செஞ்சதுலேருந்து அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுறான். அவனை நீங்க போய் எந்த ரூபத்திலையும் சோகப்படுத்த முடியாது. அவன் வேற வடிவத்துக்குள்ள அவன் மாற தொடங்கிடுறாங்கிறது தான் இதோட விஷயம். இந்த தியானத்துக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு வடிவம் இருக்கு. நீங்க அதை பார்த்து கொள்ளுங்க. ஒரு நல்ல செயலோடு நம்ம சந்திப்போம்.